வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மகா கந்த சஷ்டி விரதம் மிக ரகசியமாக மறைக்கப்பட்ட 5 சூட்சம ரகசியங்களை பதிவு செய்கிறேன். முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். 1, ஆல்ரெடி விரதம் தொடங்கியிருந்தாலும் சரி, தொடங்க போறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ரச்சை, சிவப்பு ரச்சையோ பச்சை ரச்சையோ கயிறு எடுத்து அதில் 6 படை முருகனை நினைத்து 6 முடிச்சு போட்டு அதை உங்கள் வீட்டில் வச்சு இந்த 6+1 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன், எனக்கு முருகனின் முழு அருளும் கிடைக்க வேண்டும், மனப்பூர்வமாக திருப்தியாக பரிபூர்ணமாக இந்த விரதத்தை நான் முடிக்க வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணி அந்த ரச்சையை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரைட் கையில் கட்டிக்கங்க. 1. 2வது, இந்த நாட்களில் என்ன ஆடை அணின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. 1 பச்சை அல்லது சிவப்பு, இந்த 2 ஆடையில் ஏதோ ஒரு ஆடையை நீங்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். இது 2. 3வது, விரதம் அப்படிங்கிறதே அந்த முருகனை நோக்கி நம்மளோட முழு சக்தி நிலையையும் அனுப்பி அவரோட பெரும் சக்தியை பேராற்றலை பெறுவது தான். அதனால அந்த முருகனுக்குரிய மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜபம் செய்யணும். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிஷம் தனியாக உட்கார்ந்து நீங்கள் உங்களோட இஷ்ட முருகன் ஒரு தெய்வம் இருப்பார்கள், அவரை நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகளை செய்யலாம். 6 தீபத்தை ஏற்றி வழிபாடுன்னு செய்யணும். நான் அதை அடுத்த பதிவாக போடுறேன். ஒரு தீபத்தை ஏற்றி அந்த முருகனாக நினைச்சு நீங்க மந்திரங்களை சொல்லலாம். நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் அவருடைய இயல்பான மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் ஷௌம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட பேரெல்லாம் சொல்லி அரோகரா என்று தாராளமாக நீங்க சொல்லலாம். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், இந்த நாட்கள்ல நீங்க ஒரே முட்டை உணவு சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு விரதமே பழக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால 3 நேரத்திலிருந்து 2 நேரம் ஆக்குங்க, 2 நேரத்திலிருந்து 1 நேரம் ஆக்குங்க, 1 நேரத்திலிருந்து நீராகாரமா மாறுங்க. கடைசி நாள்ல எதுவுமே எடுத்துக்காதீங்க. அப்படி பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகள் காணாம போய் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். ஸோ இப்படி இருங்க. இது 5வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த நாட்கள்ல முடிஞ்சா செருப்பு இல்லாம இருங்க. ஏன்னா மண் அப்படிங்கிற சக்தியோட நம்ம பஞ்சபூதத்துல மண் சக்தியோட இணைந்து இருக்கும் போது இன்னும் இந்த பிரபஞ்ச பேராற்றல இயற்கையோட கிடைக்கும். காலை மாலை 2 நேரமும் குளியுங்கள், முருகனுக்குரிய மந்திர ஜபங்களை செய்யுங்கள், தீபமேற்றி வழிபாடுகளை செய்யுங்கள், சிவப்பு நிற பச்சை நிற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், கையில ரச்சை கட்டி விரதத்தை தொடங்குங்கள். கடைசி நாள்ல ஏதோ ஒரு காணிக்கையை நீங்க நினைச்சிருக்கக்கூடிய முருகனுக்கு எடுத்து வச்சுட்டு, எனக்கு இந்த காரியத்திற்காக நான் விரதம் இருந்திருக்கேன், இதை நிறைவேற்றித்தா இறைவா, உன் மலைக்கு வந்து நான் இதை செஞ்சு தரேன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சங்கல்பம் செய்யுங்க. செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுவதும் பல ரகசியங்களை முருகன் சார்ந்து உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கின்ற. காத்திருங்கள், பதிவு செய்யுங்கள். வெற்றிவேல் என்று கமெண்ட் பாக்ஸ்ல வணக்கம்.